சொல்லுவார்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார், என் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நாங்கள் சொல்லிக் கொடுத்த மெய் தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்க தெருக்களை உங்க தேடி வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ண முடியும் ஆண்டவராக இயேசு தேடி வந்திருக்கிறார். அம்மா இயேசுவை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம் டிஸ்டர்பா இருக்குது, ஏன் கத்தரிங்க நினைக்கலாம், இது வாழ வைக்கிற சத்தம். இயேசு வந்திருக்கிறார். ஆமா, இயேசு வர போகிறாருங்க. உயிர் கொடுத்த தெய்வம் இயேசு வர போகிறார். அதற்காக தான் சத்தம். ஏன் சத்தம்? அந்த சத்தம் இந்த ரேடியோ முடியலன்னா இயேசு வரப்போய், அதுக்காக தான் சத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மனிதனுக்காக ரத்த சிந்தனை தெய்வம் மெய் தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய ஒரு ஆக்கனை தீர்ப்பு வருகிறது மனிதனுக்கு. அது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தான் ஆக்கனை தீர்ப்பு தப்பித்துக் கொள்ள முடியுங்க. ஆமா, வேற எந்த காரியம் செய்தாலும் மனிதன் பெரிய ஒரு நியாய தீர்ப்புல நிச்சயமாக பங்கடைய வேண்டும். ஆனா எந்த மனிதனும் ஆக்கினை போக முடியாது, தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் தண்டனை ஏற்றுக்கொண்டாருங்க. இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டாரு. பாருங்க, நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருங்க. ஆமாங்க, என் பிள்ளை, என் மக, என் மக, என் மகன்னு சொல்லி ஆண்டவராகி அன்பு தெய்வம் உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாருங்க. தண்டனை ஏற்றுக்கொண்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, நாம் செய்த அக்கிரமத்துக்காக, நாம் செய்த அநியாயத்துக்காக அவரை சிலுவையை ஏற்றுக்கொண்டாருங்க. அந்த தெய்வம் வரப்போகிறார். அன்பான உறவுகளே, சொந்தங்களே, அந்த பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நிஜமாகவே சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறார். ஆனால் இந்த பூமியில எவ்வளவு நாள் மனிதன் வாழ்ந்துட முடியும்? 70 ஆண்டு 80 ஆண்டு பூமியில வாழ்வு முடிந்த பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, மோட்ச வாழ்வு, வைகுண்ட வாழ்வு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் தான் பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தாங்க. வேறு எந்த பரிகாரம் செய்தாலும், எந்த காரியம் செய்தாலும் மோட்ச வாழ், வைகுண்ட வாழ் மனிதன் செல்ல முடியாது. ஆண்டவராகி மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தாங்க. இயேசு இல்லாமல் அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கு. இயேசு இல்லாமல் நித்திய வாழ்வுள்ள மனிதனுக்கு மோட்ச வாழ்வுள்ள இயேசுதான் வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறாருங்க. ஆமா, மனிதனுடைய வாழ்வு மண்ணோடு மண் போற வாழ்வுல மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டுமால் பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தாங்க. ஆமா, அந்த தெய்வம் உங்களை அழைக்கிறார். மெய் தெய்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அந்த மாலவில அழைக்கிறாம்மா. என் தம்பிகளே, என் தங்கச்சிகளே, என் உறவுகளே, சொந்தங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஆமா, இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அம்மா, இயேசு ரொம்ப நல்லவர், மிகவும் நல்லவருங்க. தாய்க்கு மேலாய் அன்பு கூர்ந்த தெய்வம், தகப்பனுக்கு மேலாய் அன்பு கூறுற தெய்வங்க. இது ஒருவேளை நீங்க இயேசுவை அறியாமல் தெரியாம இருந்தா இந்த ராத்திரி வேலை இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, வந்துருவாருங்க. உண்மையா யாரெல்லாம் என் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் கவலையோடு இருக்கிறேன், என் கண்ணீரை யாரும் மாற்ற முடியாது, என் கவலை யாரும் மாற்ற முடியல, நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி இந்த ராத்திரியில கூப்பிட்டு பாருங்க. சத்தியமா